ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? கேமராவுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் போடுற உழைப்பு எவ்வளோ தெரியுமா? அந்த ஒரு நிமிஷம் வீடியோவுக்காக நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உழைக்கிற மாதிரி இருக்கும் கேமராவுக்கு முன்னால். அதுக்கப்புறம் கேமராவுக்கு பின்னால் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பார்த்தீங்களா என் ரூம். ஸோ இப்படி தாங்க இருக்கும். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ½ கண்டிப்பாக 1 hour தேவைப்படும். ஸோ இவ்வளோ உழைப்பு போடுறோம். பட் அதுக்கான அப்ரிஷியேஷன் இருக்குதா, அதுக்கான பலன் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நல்ல மாதிரியான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே ஆள் இருக்குதே தவிர அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிறது மட்டும்தாங்க உண்மை. இருந்தாலும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம ஓடிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு வேலையை பிடிச்சி ரசித்து செய்யும்போது அதில் இருக்கிற கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேலையை நான் பிடிச்சி ரசித்து செய்கிறதுனால இதில் இருக்கிற கஷ்டம் எனக்கு அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ மீடியா தானே, ஈஸி தானே, கேமரா முன்னால் நீங்கள் சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப ஈஸியாக. ஆனால் கேமரா முன்னாலன்னு இல்லை. ஸோ எந்த வேலையுமே இங்கே ஈஸி கிடையாது. எல்லா வேலையிலையுமே ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்த அந்த டைமுக்குள்ளே வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போது நம்மளோட ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? பர்ஃபெக்ட் அண்ட் நீட் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ தாங்க திருப்தியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.